محمدا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد ان لا اله الا الله نشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه سراجا منيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم أعوذ بالله السميع العليم بسم الله الرحمن الرحيم إن من استأجرت القوي الأمين صدق الله مولانا العليم قال نبينا صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته صدق الله مولانا العليم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இரண்டாவது பத்துல சரிபாதி முடிஞ்சு அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தான நாட்கள் முடிந்து அல்லாஹ்வின் பாவங்கள், மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய மிக சுப செய்தி சொல்லப்பட்ட அந்த நாட்களிலே பாதி முடிந்து விட்டது. இன்னும் 5 நாட்கள் இருக்கிறது. அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக ஒரு படிப்பினையை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். என்னன்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, ஃபிரௌன்ட்ட இருந்து தப்பி வருவாங்க. ஃபிரௌன்ட்ட இருந்து ஏன் தப்பி வராங்கன்னா, ஃபிரௌனுடைய அரண்மனையில தான் வாழ்ந்தாங்க, அவங்க வளர்க்கப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா ஃபிரௌனுடைய கான்செப்ட் என்னன்னு சொன்னா, ஆம்பளை பிள்ளையே எல்லாத்தையும் கொன்றுவான். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஒரு நெருக்கத்திலேயும் மூசா அலைஹிஸ்ஸலாமை பிறக்க வச்சு அவங்கள கொண்டு வந்து ஆத்துல ஒரு பெட்டியில வச்சு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் என்ன செஞ்சாங்க, அனுப்பிட்டாங்க. அல்லாஹ் அனுப்ப சொன்னா அனுப்பிட்டாங்க. அது அனுப்பப்பட்டு கரெக்டா வந்து சேர்ந்தது ஃபிரௌனுடைய வீட்டுக்கு தான் வந்து செஞ்சு. அதை எடுத்து அவங்க வளர்க்குறாங்க, அவங்க மனைவி. அப்பயே சொல்றான் மூசா இது ஃபிரௌன் சொல்றாரு, மூசா எனக்கு எதிரி மாதிரி தெரியுது, இவரை நான் கொண்டுறேன்னு சொன்னாங்க. இந்த நேரத்தில் தான் அவங்க, இல்லைங்க குழந்தைங்க, இது என்னங்க தெரியும், நல்லது கெட்டது என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க, தாஜா பண்ணி வளர்க்குறாங்க. வீட்டிலேயே வளர்க்குறாங்க, அரண்மனையிலேயே நல்ல ஒரு வளர்ப்பு வளர்ந்து வாலிபராக வாழ்ந்து அவங்க வெளியில வராங்க. அப்படி மைசா வெளியே வந்து வெளி உலகத்தை பார்க்க வரும் பொழுது அங்கே ஃபிரௌனுடைய கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தனும் பனு இஸ்ரவேலரும் அடிச்சுக்கிறாங்க. இவங்க போய் அங்கே பஞ்சாயத்து பண்றாங்க. பஞ்சாயத்து பண்ண உடனே அந்த பனு இஸ்ரவேலர் சொல்றான், இந்த கிபித்தி ஃபிரௌனுடைய கூட்டத்தான என்னை அநியாயம் பண்றான் அப்படின்ட்டு. இவங்க ஓங்கி அடிச்சிடுறாங்க. அடிச்சதெல்லாம் வாங்கி ஸ்பாட்ல அவுட் ஆயிடுறாங்க. அந்த நேரத்தில் அது அப்படியே அமைதியா போயிடுது. மறுநாள் வெளியே வராங்க. மறுநாள் வெளியே வந்து அதே அந்த பனு இஸ்ரவேலர் வேற ஒருத்தட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். இவங்க பார்த்துட்டு அதே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, இவரும் என்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருன்னு, டெய்லி இதே பொழப்பு பண்ணிட்டு இருக்கியா நீ அப்படின்னு இவங்க திரும்பி கேட்டதுல அந்த பனு இஸ்ரவேல் என்ன செஞ்சான், நேத்து அவர் அடிச்சு சாவடிச்ச மாதிரி என்ன அடிச்சிடாதீங்கன்ட்டான். ஊரே தெரிஞ்சு போச்சு. ஃபிரௌன்ட்ட இருந்து தப்பிக்கப்பட்டவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல போய் அவர்கள் தஞ்சம் புக வேண்டும் என்பதற்காக வேண்டி வெளியே வந்தவங்க தான் மதியன் நகருக்கு வந்தாங்க. அப்படி வரும்பொழுதுதான் அந்த ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்க. அந்த அதாவது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள் வந்து அந்த ஆடுகளுக்காக வேண்டி தண்ணீர் புகட்டுவதற்கு வரும்போது உதவி செஞ்சாங்க. அந்த அம்மா வீட்டுல போய் சொல்லுது, அல்லாஹ் அந்த குர்ஆன்ல சொல்றான், நல்ல மனுஷனை நான் ஒருத்தரை பார்த்தேன், நாங்க பொம்பளை புள்ளையா இருக்கிறோம், வீட்டுக்கு அவரை வேலைக்கு சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும், அவர் நல்ல தகுதியானவர், வீட்டு வேலைக்கு தகுதிக்கு 2 தகுதி வேணும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வீட்டு வேலைக்கே 2 தகுதி வேணும்ன்றான். அப்ப நம்ம கடைக்கு வேலைக்கு வைக்கனாலும் தகுதிகள் வேணும், 2 வகை தகுதிகள் வேணும். பொதுவாகவே ஒரு பொறுப்பிலே நாம் ஒருவரை வைக்கிறோம் என்று சொன்னால் தகுதி மிகுத்தவர்களை தான் வைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அதைத்தான் இந்த வரலாறுகள் நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப என்ன செஞ்சாங்க, அந்த அம்மா சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க பாபாட்ட. இவர் எங்க சொன்னா, மதியன் நகருக்கு போய் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் கேட்கறாங்க, எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கன்னு. அப்ப அந்த நேரத்துல அந்த அம்மா பதில் சொல்றாங்க, இவர் நல்ல மனுஷருங்க,
இவர் நியாயமானவர், இவர் நம்பிக்கைக்குரியவர், பலசாலியா இருக்கிறாரு, நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வச்சுக்கலான்றாங்க. அதே மாதிரி அவங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் 10 ஆண்டுகள் தங்களுடைய வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. நல்ல சக்தியானவரா இருக்கிறாரு, நம்பிக்கைக்குரியவரா இருக்கிறாரு. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன மனிஸ்தஜர்தல் கவியல் அமீன். அந்த அம்மா சொல்லுது, அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான், அப்படி அந்த வாசகத்தை சொல்றான். நிச்சயமாக அவர் கவி, சக்தி வாய்ந்தவர், அமீன், நம்பிக்கைக்குரியவர், துரோகம் செய்ய மாட்டார். அப்ப நம்ம கடையில வேலைக்கு வைக்கிறா இருந்தா 2 தன்மைகள் இருக்கணும். ஒருத்தர் அவர் நம்பிக்கைக்குரியவரா இருக்கணும், சக்தி வாய்ந்தவரா இருக்கணும். நோஞ்சான கடையில வச்சுனா வேலை செய்ய மாட்டாரு. நம்பிக்கைக்குரியவராக இருந்தா துரோகம் செஞ்சிருவார், நம்பிக்கைக்குரியவராக இல்லை என்று சொன்னால் துரோகம் செஞ்சிருவார். அதைத்தான் நீங்க அல்லாஹ் சொல்லுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான் என்ன செஞ்சாங்க, 10 வருஷம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுல நம்பிக்கைக்குரியவராகவும் பலசாலிகளாகவும் இருந்து அவங்க வீட்டிலேயே பொண்ணு கட்டி அங்கிருந்து வெளியே வந்து அவங்களுக்கு நுபுத்துவம் கொடுத்து அல்லாஹ் நபியாக்கி அதுக்கப்புறம் அவங்களுக்கு தௌராத்தை கொடுத்து அல்லாஹ் பெரிய ஆளாக ஆக்கினான். எதற்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், தகுதி யாருக்கு சரியான தகுதி இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் பொறுப்புகளை கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபா பெருமக்கள் ஒருத்தர் பெருமானாட்ட கேட்டாங்களாம், நாயகமே கியாமத் எப்போ வரும்னு கேட்டாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், கியாமத் அமானிதங்கள் எல்லாம் வீணடிக்கப்படுகின்ற நேரத்தில் கியாமத் வந்துரும் சொன்னாங்க. அவரு புரியல, நாயகமே எனக்கு சொன்னது புரியல என்றாரு. அமானிதங்கள் எப்படி வீணடிக்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே, அமானிதம்னா என்ன அப்படின்னு புரியல எனக்கு. அமானிதங்கள் எல்லாம் வீணடிக்கப்பட்டால் கியாமத்தை பார்த்து கொள்ளுங்கள் என்று அடையாளம் சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சஹாபி கேட்டாங்க, அமானிதம்னா என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரை நம்பி நாம் ஒரு காரியத்தில் இறங்கிறோமோ அவர் துரோகம் செய்து விட்டால், நம்பிக்கை துரோகம் செய்து விட்டால், அது மாதிரி துரோகங்கள் நடக்க நடக்க கியாமத் வந்துருந்தாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவும் பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் செய்தால் அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக சொல்லுகிறார்கள். அமானிதங்களை சரியான பொறுப்பிலே இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகள் சரியாக இல்லை என்று சொன்னால் அவர்கள் தான் அமானிதங்களை வீணடிக்கக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். இப்படி ஒரு வீணடிக்கக்கூடிய நிலைமை வந்துச்சுன்னு சொன்னா கியாமத்து வந்துரும் சொன்னாங்க. தகுதி இல்லாதவர்களுக்கு பொறுப்பை கொடுப்பதுதான் அது வீணடித்து விடுவார்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கியாமத்துடைய நெருக்கங்களிலே இதெல்லாம் வரும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாகிகள் அது மட்டுமல்ல பொறுப்புதாரிகள் என்று தேர்வு செய்கின்ற நேரத்திலே சஹாபா பெருமக்களை நிறைய பேரை தேர்வு செய்வாங்க. வரிசை பட்டியலை பார்த்தோம் சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்ல சாதா சீதாவா இருப்பாங்க, ஆனா நிர்வாகத்துல திறமசாலியா இருப்பாங்க. அவங்களை தேர்ந்தெடுத்து என்ன செய்வாங்க, நிர்வாகத்திற்கு பொறுப்பாக கொடுப்பாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவங்க எப்படின்னு சொன்னா, பொருளாதாரத்தை நல்ல முறையில வியாபாரம் செய்யறதுல, அந்த வியாபாரம் கொடுக்கல் வாங்கல்ல நிறைய பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய விஷயத்துல மிக திறமசாலி. அது மட்டும் இல்லாம ஒரு நிர்வாகத்தை சரியாக வைத்து நடத்தக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர் என்பதை தெரிந்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க. முஆத் இப்னு ஜபலை கூப்பிட்டு சொன்னாங்க, யமன் நாட்டினுடைய நீதிபதியாக நீ இருங்கன்னு. யமன் நாட்டினுடைய நீதிபதியாக இருக்கணும். ஏன்னு சொன்னா பொருளாதாரத்தை கட்டுக்கோப்போடு வச்சிருக்கிறீங்க. ஒரு நாட்டினுடைய நீதிபதி, ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சிகளை மேலோக செய்ய வேண்டும். அது உங்கள்கிட்ட இருக்கு. அதனால நீங்க என்ன செய்யுங்க, யமன் நாட்டினுடைய ஜனாதிபதியா இருங்கன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லீலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரஹலத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். அந்த சூறாவுல அல்லாஹ் சொல்றான், அரபியர்கள் வருஷத்துக்கு 2 தடவை என்ன செய்வாங்க, வியாபாரத்துக்காக வேண்டி வெளியூருக்கு போவாங்க, வெளிநாடுகளுக்கு போவாங்க. அரபுலகத்திலிருந்து வெளிநாட்டுக்கு போவாங்க. ஒன்னு சிரியாவுக்கு போவாங்க, இன்னொன்னு யமனுக்கு போவாங்க. ஏன்னு சொன்னா 2 காலகட்டங்கள், அதாவது குளிர்கால கட்டங்களில போவாங்க, அதே மாதிரி கோடை காலகட்டங்களில போவாங்க. இது அவர்கள் 2 முறை போய் சம்பாரிச்சிட்டு அவங்க என்ன செய்வாங்க, அதை கொண்டு அவங்க வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை வைத்துக் கொள்வாங்க. அரபியர்கள் பழக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற திறமைகளை மிக்கவர்கள் தான் முஆத் இப்னு ஜபல். அதனால அவரை யமன் நாட்டுடைய தலைவராக்கினாங்க. அதை விட சொல்லுவாங்க, அலமகும் பில் ஹலால் வல் ஹராம். முஆத் இப்னு ஜபல் சம்பாதிக்கிறாங்களே கேட்டற அதுல ஹலால் எப்படி ஹராம் எப்படின்னு தெளிவா பார்ப்பாங்க. சம்பாதிக்கிறது பெருசு இல்ல, எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனா ஹலாலை சம்பாதிக்கணும், ஹராமை விட்டும் தூரமாகணும். அதாவது சம்பாதிப்பதையும் ஹலாலா இருக்கணும், செலவு செய்யறதும் ஹலாலா இருக்கணும்.
நல்ல படித்தரங்களை உள்ளவர்கள் தான் முஆத் இப்னு ஜபல் என்பதாக பெருமானார் அடிக்கடி சொல்லுவார்கள். அதே போல் தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்புக்கு மிக முக்கியமானவர்கள். உமர் ரலியல்லாஹு கண்டிஷன்ல மிக போஸ்டா இருப்பாங்க, ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க. அவங்கள தான் என்ன செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்களை ஜகாத்து பொறுப்புக்கு அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. ஜகாத்து வாங்கணும், வசூல் பண்ணணும்னு கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு என்ன செய்வாங்கன்னா, வெளியில போய் எல்லாத்தையும் போய் ஜகாத்தை வாங்கிட்டு வந்து பைத்துல் மால்ல வச்சு அதை என்ன செய்வாங்க, எல்லாருக்கும் தேவையானவங்களுக்கு கொடுத்து நாட்டிலேயே ஏழைகள் இல்லாமல் ஆக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல தான் அந்த ஜகாத் வசூலிக்கப்பட்டது. ஆனா சில நேரங்களில் இப்ப சொல்லப்படுகிறது எப்படின்னு சொன்னா, பைத்துல் மால்ல கொடுத்தாதான் ஜகாத்து செல்லுன்னு சில இடங்கள்ல சொல்லப்படுகிறது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அன்றைய காலகட்டங்கள் இஸ்லாமிய ஆட்சி இருந்துச்சு. அந்த இஸ்லாமிய ஆட்சி காலங்களிலே ஜகாத்து கொடுப்பதற்கு தெரியாத காலங்களா இருந்துச்சு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பயும் சொன்னாங்க, நீங்க ஜகாத்துக்குரிய பொருட்களை உங்க சொந்தங்களுக்கு முதல்ல கொடுங்க, பைத்துல் மால்ல கொடுத்து தான் கொடுக்கணும்னு இல்ல. பைத்துல் மால்ல உங்களுக்கு மிச்சமானதை கொடுங்க. பைத்துல் மால்ல ஜகாத் பணத்தை கொடுத்து வருஷ கணக்காக வச்சு அப்படியே சேஃப்டி பண்ணி வச்சீங்கன்னா அது பதுவாவா வந்து உலகம் உங்களுக்கு. அது மட்டுமல்ல, பைத்துல் மால்ல கொடுக்கிறது எப்படி கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னா 4 பேருக்கு தெரியுற மாதிரி கொடுக்கப்படுது. கேமரா எடுக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலது கையில கொடுத்தா இடது கைக்கு தெரியக்கூடாது. இதுதான் ஜகாத்து. சதக்காக்கள் கொடுக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அடுத்த கைக்கே தெரியாத அளவுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன அந்த முறைகளிலே கொடுக்க வேண்டும் என்று சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அதுல ஷிஃப்டா இருப்பாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போனாங்க, ஜகாத்தை கொடுங்கன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் வசூலிக்க சொன்னாங்க, கொடுங்கன்றாங்க. அவர் சொன்னார் தர முடியாதுன்னுட்டார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மிக பரிச்சயமானவங்க, நல்ல எல்லா சஹாபாக்களையும் மிக சிறந்தவங்க அவங்க. இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாங்க, தர முடியாதுன்னுட்டாங்க. உமர் ரலியல்லாஹுக்கு கோபம் வந்துருச்சு. சாதாரணமாவே கோபக்காரர் தானே அவரு. உடனே என்ன செஞ்சாங்க, நேர ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. நாயமே, ரொம்ப விவரமானவரே ஜகாத்தை தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் இப்னு அப்பாஸ் போய் ஜகாத் கேட்டேன், தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்பா நீ அவர்கிட்ட போய் கேட்ட? நீங்க தானே எல்லாத்தையும் கேட்க சொல்லியிருக்கீங்க. ஆமா, நான் தான் கேட்க சொன்னேன். அவர் என்ன செஞ்சிட்டாரு தெரியுமா, போன வருஷம் ஜகாத்தையும் இந்த வருஷம் ஜகாத்தையும் முன்னாடியே கொடுத்துட்டாரு பண்ணிட்டாங்க. அவர்கிட்ட போய் திரும்பி கேட்டா, கொடுத்தவர்கிட்ட போய் கேட்டா அவர் என்ன செய்வார், கோவம் தான் படுவார், தர முடியாதுன்னு சொல்லுவாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு எந்த தகுதியுள்ளவர்கள் எந்த பொறுப்பை கொடுத்தால் சரியாக நிர்வகிப்பார்கள் என்பதற்காக வேண்டி கொடுத்தாங்க. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு பார்க்கறதுக்கே பங்கரையா இருப்பாங்க, கருப்பா இருப்பாங்க, உதடு பெருசா இருக்கும். பார்த்தாலே அவங்கள கருங்குரங்குன்னு சொல்லக்கூடிய அரபியர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி தழுவாங்க. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ணை மூடிக்கிட்டு சொல்லுவாங்க, யாருக்காவது இவரை விலைக்கு வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அப்ப பிலால் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, என்னை யாரும் வாங்க மாட்டாங்க நாயகமே, என்னை பார்த்தாலே யாருக்குமே பிடிக்காது, என்னைய போய் நீங்க விற்கிறீங்களேன்னு வாங்கலாம். இல்லை, உங்களுக்கு மக்களுக்கு தான் பிடிக்கவில்லை, ரப்புக்கு உங்களுக்கு பிடித்திருக்கிறது. நீங்கள் சொல்லக்கூடிய பாங்கு அரிஷ் வரை உயர்கிறது என்று சொன்னார்கள். நீங்க சொல்லக்கூடிய பாங்கை வைத்துத்தான் மலக்குமார்களே தொழுகிறார்கள் என்று சொன்னார்கள். உங்களின் பாங்கு உயர்ந்தது அங்கே போய் சேருகிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு உயர்த்து கொண்டு போய் சேர்த்தவர்கள் பிலாலை. அந்த பிலாலுக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாங்களா பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மதீனாவுடைய முழு நிர்வாகத்தையும் கொடுத்தாங்க. பெருமானார் எங்கேயாவது வெளியில போனா, போருக்கு போனா அல்லது ஊருக்கு போனா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இமாமத்தை பார்த்துக்குங்க. ஊரே அவர்களை கேவலமாக பேசியது, ஆனால் பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு பொறுப்பை கொடுத்தாங்க. மதீனாவுடைய முழு நிர்வாகமும் பிலால் தான் அவர்களின் கையில் தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து சரியான முறையிலே மதீனா ஒட்டுமொத்தமான நிர்வாகிகளையும் நிர்வகித்து வந்தவர்கள் தான் பிலால் ரலியல்லாஹு. யாருக்கு நிர்வாக திறன் இருக்கிறதோ அவர்களை சரியாக நிர்வாகத்திலே கொண்டு வர வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. போர்படை தளபதியாக உருவாக்க வேண்டும் என்பதை பார்க்கின்ற நேரத்திலே காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் அந்த எதிரிகளை பார்த்தால் சக்கரமாக சுத்துவார்கள். அவர்களின் வாழ்வீச்சுக்கு யாரும் இணையாக முடியாது, அவ்வளவு திறமையானவர்கள். அவர்களைத்தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலித் இப்னு வலீதை போர் தளபதியாக அவர்கள் ஆக்கினார்கள். இதுவும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செய்யப்பட்ட தகுதிமிக்கவர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி மார்க்கத்திலே தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சிலர்களை பொறுப்புதாரிகளாக போட்டார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விபச்சாரம் செஞ்சவங்களுக்கு தலை எடுக்கணும், அதே மாதிரி திருடவங்களுக்கு கையை எடுக்கணும், காலை எடுக்கணும். இந்த பொறுப்பை எல்லாம் இப்ப கூட ஜித்தாவில் அந்த பள்ளிவாசல் இருக்கு, குற்றவியல் பள்ளிவாசல் என்ன இருக்கு, ஜித்தாவுக்கு போனா தெரியும். ஜித்தாவில் அந்த பள்ளிவாசல் தனியாவே இருக்கும். வெள்ளிக்கிழமை பார்த்தா கரெக்டான கூட்டம். எல்லா வெள்ளிக்கிழமையும், ரமலானை தவிர வர எல்லா வெள்ளிக்கிழமைகளிலேயும் குற்றவாளிகளுக்கு அங்க தண்டனை கொடுக்கப்படும். அந்த தண்டனை கொடுப்பதிலே
பொறுப்புதாரியை யார் பெருமானார் நிர்ணயித்தார்கள் என்று பார்க்கின்ற நேரத்திலே அனஸ் ரலியல்லாஹுவை நிர்ணயிச்சாங்க. ஆள் குட்டையா தான் இருப்பாங்க அனஸ் ரலியல்லாஹ். ஆள் பார்க்கறதுக்கு சாதா சீதாவா தான் இருப்பாங்க. ஆனால் உள்ளம் அவர்களுக்கு உறுதியாக இருந்தது. தண்டனையை வாங்கக்கூடிய விஷயத்திலே அவர்கள் பலகீனமாக இருந்தால், கோழையாக இருந்தால், இரக்க குணம் இருந்தால் தண்டனை வாங்க மாட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் குற்றவாளியை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கடினமாக இருப்பார்கள், உள்ளத்திலே உறுதி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனை வாங்குவதற்காக வேண்டி அனஸ் ரலியல்லாஹுவை தேர்வு செய்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மட்டுமல்ல, உறுதியான மனம் கொண்டவர்கள் மட்டுமல்லாமல் தகுதி மிக்கவர்களை தலைவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு இழைப்பு காட்டினாங்க. ஒரு சஹாபி வந்தாங்களா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, நாயகமே எல்லாத்துக்கும் பொறுப்பு கொடுக்குறீங்க, ஒருத்தருக்கு தண்டனை பொறுப்பு கொடுக்குறீங்க, ஒருத்தருக்கு நிதி பொறுப்புல கொடுக்குறீங்க, ஒருத்தருக்கு பொருளாதார பொறுப்பு கொடுக்குறீங்க, ஒருத்தருக்கு ஜனாதிபதி ஆக்குறீங்க, எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறேன்னு வந்து கேட்டாராம். அந்த சஹாபி அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு, எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு கேட்டாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு இல்லப்பான்ட்டாங்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உனக்கு இல்லப்பா. ஏன்னு சொன்னா, ஒரு நிர்வாகத்துல நம்ம இருக்கணும்னு சொன்னா 2 விஷயங்கள் இருக்கணும். அதுல ஒண்ணு பலகீனமா இருக்கக்கூடாது, தைரியமா இருக்கணும், நீதமா இருக்கணும். இது சாதாரண ஒரு விஷயம், எல்லாத்துக்கும் அது பொருந்தும். வீட்டு தலைவராக இருந்தாலும் நீதமாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். எந்த செய்தியிலையும் அவர்கள் உறுதியாக இருக்கணும், சக்தி மிந்தவர்களாக இருக்கணும். மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் மார்க்க விஷயங்களிலே நீதி தவறாமல் இருக்க வேண்டும். அதே போன்று நிர்வாகத்திலே இருக்கக்கூடியவர்கள் எந்த நிர்வாகமா இருந்தாலும் சரி, நாட்டை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு கட்சியை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிர்வகிக்கக்கூடிய தன்மைகளிலே அவர்களுக்கு மன உறுதி இருக்க வேண்டும். இன்னொன்று, அவர்களிடத்தில் நீதி நியாயம் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீதி தவறிவிட்டோம் என்று சொன்னால் 2 உலகத்திலே மாட்டிக்கணும்னு சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் சொன்னாங்க அங்க யார்கிட்ட, அந்த சஹாபி இடத்துல சொல்றாங்க, பெருமானார் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க அப்படியே எனக்கு வேணும் அப்படின்னு போஸ்டிங் ஏதாவது கேட்டீங்கன்னா நானும் அதை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கிங்க, நீங்க ரொம்ப பலகீனமா இருக்கிறீங்க. நீங்க ரொம்ப பலகீனமா இருக்கிறீங்க. நீங்க இறக்கப்பட்டு சில விஷயங்களை, இறக்கப்படாத விஷயங்களை இறக்கப்பட்டு நீங்க தகுதியில கோட்டை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, உலகத்திலையும் தண்டிக்கப்படுவீர்கள், மறு உலகத்திலையும் தண்டிக்கப்படுவீர்கள். உதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமானிதம் என்பது பொறுப்பிலே இருப்பவர்களுக்கு அமானிதம். அது பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த பொறுப்பை சரியாக நிர்வகிக்க வேண்டும். அதை சரியாக நிர்வகிக்கவில்லை என்று சொன்னால் அமானிதத்தை அவர்கள் வீணாக்கி விட்டார்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாட்டுல ஒரு பொறுப்புல இருக்கிறோம்னு சொன்னா 30% பொறுப்பை சரியா செஞ்சிட்டோம், 70% சரியா செய்யல அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நாளை மறுமையிலே நீங்கள் பொறுப்பிலே சரியான முறையில் செய்யாத தவறியதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யத்திஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும், நீங்கள் எந்த தலைவராக இருந்தாலும் சரி நிர்வகிக்கக்கூடியவர்கள், நிர்வாகத்திலே சரியாக நடந்து கொள்ளுங்கள். அதிலே நீங்கள் சரியாக இல்லை என்று சொன்னால் மஸ்ஊலுன் அன் ரய்யத்திஹி, நீங்கள் நிர்வகித்த விஷயத்தில் நாளை அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள், அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு சின்ன வரலாறை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். பெரிய பெரிய நிர்வாகிகளை பெருமானார் தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா, உமர் ரலியல்லாஹு தேர்ந்தெடுத்தாங்க. 12 வருஷம் 11 வருஷங்கள் ஆட்சி செஞ்சாங்க இந்த நாட்டில். மதீனாவில் 11 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க உமர் ரலியல்லாஹு. கடினமாக அவங்களுடைய ஆட்சி கடினமா இருந்துச்சு. எந்த அளவுக்கு கடினமாக இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த அவங்க ஆட்சியில ஆத்துல ஓடுற தண்ணிய ஓனாயும் ஆடும் ஒன்னா நின்று குடிக்குமா, அவ்வளவு நீதமாக இருந்துச்சான். ஓனாய்க்கும் ஆட்டுக்கும் ஆகாது, ஆட்டை பார்த்தவனே ஓனாய் பிடிச்சு தின்றோம். அவ்வளவு பெரிய நீதமானவர்கள் தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள். ஒரு தடவை என்ன செஞ்ச, ஒரு ஆடை ஓனாயை பிடிச்சு தின்றுச்சு. அப்பதான் கேட்டாங்க, உமர் இறந்து போயிட்டாரான்னு. போய் பார்த்தா அவங்க உமர் மூத்தாயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹுடைய நீதமான ஆட்சி 11 வருடங்கள் மிக கண்டிப்பாக நடந்தது. அவங்க விடமாட்டாங்க, ஊரா சுத்தி, வீடு ஊரா போய் சுத்தி பார்ப்பாங்க, யாருக்கு என்ன பாதிப்பு இருக்கு, பசிச்சவங்க யார் இருக்காங்க, யார் நோயாளியா இருக்கிறாங்க, யார் தேவையுள்ளவர் இருக்காங்க, போய் பார்ப்பாங்க. பால்ல கூட தண்ணி கலக்க முடியாது உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல.
பால்ல கூட தண்ணி கலக்க முடியாது. இன்னைக்கு முடியுமா? இன்னைக்கு எதுல என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறாங்க. இப்ப நிர்வாகமே அதை செய்யுது. கண்ணியத்திற்குரியவர்களே, அரசாங்கமே அதை செய்யுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அந்த முறையிலே கொண்டு வந்தார்கள். நிர்வாக திறன் உள்ள உமர் ரலியல்லாஹு அவர்களை நாட்டின் ஜனாதிபதியாக வைத்தார்கள். 11 வருடங்கள் கராராக நடத்தினார்கள் அவங்களுடைய ஆட்சியை. உமருடைய ஆட்சியை போன்று இந்த உலகத்தில் வந்துவிட்டால் எந்த தவறும் நடக்காதுன்னு எல்லா தலைவர்களும் சொல்லுவார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க? 12 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. கலீஃபா அவங்க. உமர் ரலியல்லாஹு பின்னாடி வந்தாங்க. அவங்க வந்ததுக்கு பின்னாடி 6 வருஷம் கரெக்டா ஆட்சி செஞ்சாங்க. மீதி 6 வருஷத்துல குலைந்து விட்டது. நாட்டுல சட்ட ஒழுங்கம் கெட்டு போச்சு. நாட்டுல சட்ட ஒழுங்கு ஏன் கெட்டு போச்சு அப்படின்னு பார்த்தா, உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சியில அங்கங்க மாகாணத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் யாருன்னு சொன்னா உஸ்மான் ரலியல்லாஹுடைய சொந்தக்காரங்க. குடும்ப ஆட்சியா நடந்துச்சு. அதான் பிரச்சனையே. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, தங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரு தப்பு செஞ்சாலும், ஆட்சி தலைவர்கள் தப்பு செஞ்சா கூட உபதேசம் தான் செய்வாங்களே கண்டிக்க மாட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு கொஞ்சம் இரக்கத்தன்மை உள்ளவங்க. அவங்களுக்கு நிர்வாக பொறுப்பு இருக்கிறது என்பதை பெருமானாரால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனாலும் அவங்கள்ட்ட இரக்கத்தன்மை இருந்ததுனால இந்த பாதிப்பு ஏற்பட்டது. உமர் ரலியல்லாஹுடைய தன்மை எப்படின்னு சொன்னா கராரா இருப்பாங்க. அங்க குடும்பத்துல யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா 2 மடங்கு தண்டிப்பாங்க. உமர் ரலியல்லாஹுடைய மகனார் என்ன செஞ்சாரு, ஒரு நாள் ஒரு பெண்ணோட தொடர்பு கொண்டாரு, விபச்சாரம் செஞ்சுட்டாரு. உமர் ரலியல்லாஹுடைய மகன் இப்னு உமர் பெண்ணிட்ட தொடர்பு கொண்டு வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறார். பெருமான் ஸல்லல்லாஹு உமர் ரலியல்லாஹு இடத்துல வந்து ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க, உங்களுடைய பையனுடைய குழந்தை என் வயிற்றுல வளருதுன்னு அந்த அவர் சொன்னார். எப்படிமா அப்படி சொல்றாரு? அம்மா வளர்றது, நீங்க வேணா கேளுங்க. அவர் உள்ளதான் இருக்கிறார். அவரை கூப்பிட்டு கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு, ஏப்பா என்னப்பா இந்த மாதிரி சொல்றது உண்மைதானா? ஆமா பாவான் வாப்பாண்டா, வெளியே வாப்பான்னு கூப்பிட்டாங்க. வெளியே வாங்கன்னு கூப்பிட்டு யாரை தண்டிக்குவதற்காக வேண்டி பொறுப்பு போட்டிருந்தாங்களோ அந்த தண்டனையை வாங்கக்கூடியவர்கிட்ட போய் சொன்னாங்களாம், இவரை 100 கசையடி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 100 கசையடியில 80 அடி அடிக்கப்பட்டுச்சு. 80 அடியிலே அவர் மூத்தாயிட்டாரு. 20 அடி மிச்சமா இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு வந்து ஜனாதிபதி அவர்களே 20 அடி மிச்சம் இருக்கு. என்ன செய்யுது? அவர் இறந்து போயிட்டாரு. இறந்து போனாலும் பரவாயில்லை, என் மகன் நரகத்துக்கு போக கூடாது, அவன் சொர்க்கத்துக்கு போகணும். 20 அடி அந்த மையத்திலே அடிங்கண்டாங்க உமர் ரலியல்லாஹு. கண்டிப்பா இருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அந்த கண்டிப்புல கொஞ்சம் இலகுதல் கொடுத்தாங்க. தன் சொந்தங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, ஆட்சியில் இருக்கிறாங்க, அவங்க செய்யக்கூடிய தவறுகளை இல்ல செய்யாதீங்கப்பா, அப்படி செய்யாதீங்கப்பா, அந்த என்ன செய்யணுமோ அந்த கண்டிஷன் எல்லாம் விட்டுட்டாங்க. விட்டதானா என்ன ஆச்சு, நாட்டினுடைய தலைவர்கள், ஜனாதிபதிகள், பொறுப்புதாரிகள் எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சாங்க, விபச்சாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படியே போயிட்டே இருக்கும் போது இவங்க உபன்யாசம் சொல்ல யாருமே கேட்கல. அப்படி ஆப்போசிட்டா உஸ்மான் ரலியல்லாஹுவிற்கு ஆப்போசிட்டா மாறி போயிட்டாங்க, ரவுடி ஆயிட்டாங்க எல்லாருமே. உஸ்மானிய கிலாபத்திலே இருக்கக்கூடிய எல்லா அரசாங்கங்களும் உஸ்மான் ரலியல்லாஹுவுக்கு எதிர்ப்பாயிடுச்சு. எதனால எதிர்பார்ச்சு? சரியான முறையில இவங்க கண்டிக்கவில்லை, இரக்கம் காட்டினார்கள். இரக்கம் காட்டினதால என்னாச்சு, கடைசி நிலைமுறை என்னாச்சுன்னு சொன்னா, அந்த உஸ்மானிய கலீஃபால இருந்தக்கூடிய நிறைய தலைவர்கள், ஜனாதிபதிகள், நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, 3000 பேர்கள் ரவுடிகளாக மாறி அந்த 3000 பேரும் ஒட்டுமொத்தமா வந்து உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செஞ்சாங்க. இதுதான் நடந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரியான நிர்வாகங்கள், சரியான தகுதி இல்லாதவர்களை நாம் இது போன்று இரக்கம் உள்ளவர்கள், கண்டிஷன்கள் இல்லாமல் அமீனாக இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லாதவர்கள், இப்படி உள்ளவர்களை நாம் வைத்தோம் என்று சொன்னால் இந்த நிலவரம் வரும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி சின்ன பின்னமாக போய்விடும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் உஸ்மானிய கிலாபத்துல தான் குழப்பங்கள் வந்துச்சு. அதற்கு பின்னாலதான் இஸ்லாமிய ஆட்சிகள் இன்னும் தலை தூக்காம இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் மிக முக்கியமாக அவர்களிடத்திலே சக்தி இருக்க வேண்டும், அவரிடத்திலே அமானிதம் பொறுப்பிலே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் இடத்திலே எதெல்லாம் அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அமானிதங்களை சரியான முறையிலே நிறைவேற்றி அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.